ஓகே. இப்போ நீங்க வந்து சொன்னீங்க, பொருள் வாழ்க்கை தேர்ல எல்லாரும் போயிட்டுருங்க. இந்த டைம்ல வந்து நம்மளால யோகா இது எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து பிராக்டிகலா அப்படிதான் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு ரீசனா இல்லையா நீங்க பண்றது? இப்போ பொருள் வாழ்க்கையிலேருந்து விலகி எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்லாம நான் நான் ஒதுக்கி நான் தனியா என்னோட இத பார்க்குறேன். அப்படி ஒரு காரணமா தெரியலையே இந்த மாரி பண்றது? இல்ல இது வந்து பொருள் வாழ்க்கையிலிருந்து விலங்குகள்னு நான் சொல்லல. அதாவது பொருள் வாழ்க்கையில முழு ஈடுபாடோட இருங்க. ஆனா பொருள் வாழ்க்கை தான் வாழ்க்கை கிடையாதுல்ல. ம். இப்ப பொருள் வாழ்க்கையே வாழ்க்கையா? கிடையாது. கிடையாது. பொருள் வாழ்க்கைங்கிறது அதுல ஈடுபாட்டோட இருக்கணும். நான் என்ன சொல்றேன், ராமநாமத்தோட வாழ்க்கையை இணைச்சிக்குங்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்ப ஒரு நிறைய இப்ப இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல டிப்ரெஷன் அதிகமா இருக்கா இல்லையா? இருக்கு. எல்லாத்துக்குமே இருக்கா? எந்த விதமான டிப்ரெஷன் இருக்கு சொல்லுங்க? அது ஒவ்வொரு ஸ்டேஜ் மாரி. இப்போ ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு எக்ஸாம்ஸ் பத்தின இது கவலை இருக்கும். காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அடுத்தது வேலைக்கு போறத பத்தி இருக்கும். இப்போ டீனேஜ் வயசுல இருக்கவங்களுக்கு அவங்க லவ் பண்றவங்கள பத்தி இருக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றேன்னா அதுல எல்லா பண்ற ஒவ்வொரு விஷயத்துலயும் டிப்ரெஷன். ஆமா. இப்ப வந்து உங்களால அந்த சேட்னஸ், டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அந்த சூழ்நிலையை மாத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா மாத்த முடியாது. என்ன நடக்குதோ அது நடக்கும். ஆனா அந்த வலி வேதனையிலிருந்து வெளியில வர முடியும். அதுக்கு தான் ராமநாமம். ஈஸியா உங்களால அந்த வலி வேதனையிலிருந்து ஈஸியா வெளியில வந்துட முடியும். ராமா ராமான்னு உங்களுக்கு சொல்லும் போது சூழ்நிலை மாறும். உள்ளுக்குள்ள மனது ரீதியா ஒரு மாற்றம் நடைபெறும். உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்து அதுல இருந்து நீங்க வெளியில ஈஸியா வந்துட முடியும். அதனாலதான் வந்து ராமநாமம் அப்படிங்கிறது வந்து ஈஸியா இந்த காலத்துக்கு தகுந்தது யாரு வேணாலும் அதை சொல்ல முடியும். அதுல இருந்து ஈஸியா வெளியில வந்துட முடியும். அந்த கஷ்டத்துலயும் நீங்க டிப்ரெஷன் சொல்லக்கூடிய டிப்ரெஷன் ஆகட்டும், எந்த விதமான இதா இருந்தாலும் அதுல இருந்து ஈஸியா வெளியில வந்துட முடியும். இப்போ வந்து நீங்க ராமரை ஃபாலோ பண்றீங்க. இது வந்து உங்களோட ஓன் சாய்ஸ்ல நீங்க உணர்ந்த ஒரு இதுல வந்ததா? இல்ல யாராவது மூலியமா உங்களுக்கு வந்ததா? இல்ல நீங்க யாராவது பத்தி இன்ஸ்பயர் ஆகி வந்ததா? இல்ல இது வந்து அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, அதாவது ஒரு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டா ராமரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்ம ஒரு யூனிக்கான ஒரு கடவுள் இருக்கு. ஆனா எனக்கு ராமரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடில இருந்தே ராமரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா ராமநாமம்னா என்னங்கிறது எனக்கு சுத்தமா தெரியாது. ராமநாமம்னா என்ன, ராமநாமத்துல இவ்வளவு சக்தி நிலை இருக்கு, ராமான்னு சொன்னா இவ்வளவு நிலை அடைய முடியல எனக்கு தெரியாது. எந்த விதமான இதுவுமே புரியாது. நான் வந்து ஆன்மீகத்துல இருந்தேன். கிரியா யோகா இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தப்போ அந்த கோயிலுக்கு போறேன். அந்த கோயிலுக்கு போகும்போது உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த நிலை ஏற்படுது. அந்த நிலை ஏற்பட்டதுக்கு அப்புறம் நான் வந்து ராம தீர்த்தனா எந்த கோவில்ல இந்த நிலை ஏற்படுது? அதுதான் திருவில்லாமலை சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடி. அந்த கோயில் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நான் மாறுறேன். இல்லை யாரோ ஒருத்தர் பார்த்தோ இல்லை யாரோ ஒருத்தர் சொல்லியோ நான் போகல. இது தானா இறைநிலை மாற்றம் ஏற்பட்டது. ஓகே. நம்ம இப்போ வந்து ராமரை பத்தி எல்லாமே பேசிட்டு இருந்தோம். அவரோட டைம் பீரியட்ல ராமாயணம் இந்த கதையெல்லாம் நாங்க சின்ன வயசுலேருந்து எல்லாமே கேட்டு வளர்ந்தது. இதை பத்தின உங்களோட கருத்து எனக்கு சொல்லுங்க. இப்போ ராமாயணத்தை பற்றி நான் சொல்லிக் கொடுக்க வரல. இப்போ வந்து நான் என்னோட வீடியோஸில் இதெல்லாம் பார்த்தீங்க, கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் வந்து ராமாயணத்தை பற்றி நான் பேசவே மாட்டேன். ஏன் அப்படின்னா ராமாயணத்தை எழுதுனது யாருன்னா வால்மீகி. அந்த யுகத்தில் வால்மீகி வாழ்ந்த யுகத்தில் ராமாயணத்தை பற்றி எழுதியிருக்காங்க. இன்னைக்கும் அதே ராமாயணத்தை நம்ம படிக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. படிக்கிறோமா? இல்லை. அது இப்போ ஒரு படம் பார்த்தாவே ஒரு படம் இப்போ படத்தை வந்து நீங்கள் ஒரு விதமாக ரிவ்யூ பண்ணுவீங்க, நான் ஒரு விதமாக மக்கள்கிட்ட சொல்லுவேன். ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த கதையை போய் சொல்லும் போது நான் ஒரு விதமாக சொல்லுவேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவேன். என்னைக்கோ ஒரு யுகத்தில் நடந்ததை வந்து அதே அப்படியே இன்னைக்கு நம்ம படிக்கிறோங்கிறது ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இல்லை. இப்போ புக்ஸ்ல நம்ம படிக்கிறதுக்குமே படத்துல பார்க்கறதுக்குமே நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ரியல்ல அந்த யுகத்துல நடந்தது என்னங்கிறது நமக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதனாலதான் நான் ராமாயணத்தை பத்தி எங்கேயுமே நான் பேசுறது கிடையாது. அது இல்லாம இந்தியாவில் ராமாயணம் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்ரீலங்காவில் போய் பார்த்தீங்கன்னா அங்க ராமாயணம் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு இதுக்குமே வேரியேஷன் இருக்குது. அது இல்லாமல் அந்த யுகத்தில் நடந்ததை இப்போ பார்க்க அதுவே வந்து 50% தான் எழுதி வச்சிருக்காரு. அதைவே இப்போ வந்து நம்ம பண்றோமானா படிக்கிறோமானா கிடையாது. அதனால ராமாயணத்தை பத்தி நான் பேசலை. ஏன்னா ராமாயணத்தை பத்தி பேசுறதுக்கும் மிகப்பெரிய ஆளுகளாக இருக்காங்க, தெல்ல தெளிவா சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ராமநாமத்தை மட்டும் சொல்றேன். ராமநாமம் சொன்னா அதுக்கு உண்டான சக்தி நிலை உள்ளுக்குள்ள ஏற்படும். அடுத்த நிலைக்கு உங்களால போக முடியும். அந்த ராமநாமத்தோட சக்தியை மட்டும்தான் நான் வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. இப்போ நம்ம ராமாயணத்தை பத்தி நீங்க பேச விரும்பல அப்படின்ட்டீங்க.
நான் அதில் இருக்க ஒரு சில இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ராமாயணத்தில் நடந்தது வந்து சீதாதேவி அங்கேருந்து ராமர் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார். அப்போது வந்து சந்தேகத்தில் இந்த மாதிரி தீயில எரிச்சாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதை பற்றின உங்கள் கருத்து என்ன? அது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ராமரை இப்போ கடவுளுங்கிற இதில் வச்சுருக்கீங்க. அவர் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறாருன்னா அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ ராமாயணத்தை பற்றி நீங்கள் கேட்குற கேள்விக்கு இது மாதிரி இந்த விவாதங்கள் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆரம்ப கட்டத்துலேருந்து இப்போ வரைக்கும் வருஷம் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு இது மாற மாற ஒவ்வொருத்தரும் வச்சு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. விவாதம் பண்ணுறதுக்கோ இது தப்பு இது ரைட்டுன்னு சொல்கிறதுக்கோ நான் வந்து வரல. ஏன்னா இதை பற்றி தெளிவாக பேசக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட ராமாயணத்தை பற்றி புராண கதைகளை பற்றி விட்டுறலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்குள்ளேலாம் நம்ம போக வேண்டியதில்லை. அதான் நான் சொல்லிட்டேனே, முன்னாடி கேள்வியிலேயே சொல்லிட்டேன். இதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. ராமர் ஏன் அப்படி பண்ணார், ஏன் ஒளிஞ்சு நின்று அம்ப விட்டார், எதுக்கு சீதாதேவி திரும்ப வந்து வனவாசத்துக்கு காட்டுக்குள்ளே அனுப்பிச்சாரு, ஏன் தனிமைப்படுத்தி வச்சுருந்தார், இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தோட சக்தி நிலை உணர்வதற்காக இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன? இந்த உயிர் சக்தியை உணர்ந்து முக்தி நிலை அடைவது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ராமநாமத்தை சொன்னீங்கன்னா அது நடக்கும். அது நடந்ததுக்கு நிறைய யோகிகள் சித்தர்கள் இருக்காங்க. மகா பெரிவாவே ராமநாமத்தை சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை விட ஒரு பெரிய விஷயம் நமக்கு இருக்கா? அதே போதும் இல்லை. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ராமநாமத்தை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ராமாயணத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு வேண்டியதில்லை. ராமாயணத்தை கேட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய சக்தி நிலை அது. ஆனால் ராமன் ஏன் இப்படி பண்ணுறாரு, ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு வேண்டியது. இந்த இயற்கையை உங்களால் புரிஞ்சிக்க முடியுமா? இப்போ நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க. அதுக்குண்டான நாலேஜ் மட்டும்தானே உங்களுக்கு இருக்கும். டாக்டர் படித்தவங்க கிட்ட போய் டாக்டரில் அந்த புக்கில் என்ன இருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதுவே நமக்கு புரியாது. சின்ன வயசுலேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் மண்டைக்குள்ளே என்னெல்லாம் போட்டிருக்கிறோமோ அது மட்டும்தான் நமக்கு வெளியில் வரும். அதை தாண்டி ஒரு விஷயம் நம்மளால் உணர முடியுமா? சக்தி நிலையை உணர முடியுமா? இப்போ நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சாலும் எந்திரிக்கலினாலும் சூரியன் உதிக்குதான், இந்த பூமி சுத்துதான், இந்த ஹார்ட் பீட் துடிக்குதான். நீங்கள் என்னதான் வெளியிலேருந்து உணவு போட்டாலும் அது உடலாக மாற்றுதான், இந்த உயிர் உழுக்குள்ள மாற்றுதான். பிளட்டு கீழே இருந்து மேலே வரைக்கும் போயிட்டு வந்து இத்தனை வேலைகள் நடந்துட்டு இருக்குதா? இயற்கையில் இத்தனை வேலைகள் நடந்துட்டு இருக்குதா? இப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம இதுவே நம்மளாம் புரிஞ்சுக்க முடியல. ஸோ பகவான் மகாவிஷ்ணு ஒரு அவதாரம் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்னா இது எதுக்காக நடந்தது, எதனால நடந்தது, என்ன புரிய வைக்கிறதுக்காக இங்கே நடந்தது, இதெல்லாம் நம்ம என்னங்கிறது பார்க்கணும். சும்மா அதில் வந்து ராமர் ஏன் இப்படி பண்ணுறாரு, ராமர் ஏன் அப்படி பண்ணுறாரு, ஏன் இது நடந்தது, ஏன் அது நடந்தது, அப்படி கிடையாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ராமநாமம் சொல்லி உள்ளுக்குள்ள சக்தி நிலை உணர்ந்தீங்க அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும். இந்த பிரபஞ்ச சக்தினா என்ன, இந்த இயற்கை சக்தினா என்ன, எதுக்கு நம்ம பிறந்தோம், எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம், எதுக்காக இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது தெரியும். இப்போ நீங்கள் டெட் பெட்டுன்னு சொல்லுவோம். டெட் பெட் அப்படின்னா மரணப்படுக்கை. மரணப்படுக்கை அப்படின்னா நீங்கள் மரணப்படுக்கையில் இறக்குறதுக்கு தருவாயில் இருக்கிறவங்க. அவங்க கிட்ட போயிட்டு இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, எதை நோக்கி வாழ்ந்த, எங்கே போகிற, அவங்களோட பயம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ ரீசெண்டாக உங்கள் வீட்டில் யாராவது சொந்தக்காரங்களோ யாராவது இறந்துருக்கிற நிலையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் பாருங்கள். இப்போ ஹாஸ்பிட்டல் போங்க, ஜிஹெச்க்கு போங்க, எத்தனை பேர் டெய்லி இறக்குற நிலையில் இருக்கிறவங்கள போய் பாருங்கள். அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது, எவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலுமே வந்து இந்த மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள். எவ்வளோ பயத்தில் இருக்காங்க, எங்கே போகிறோன்னு தெரியாமல் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்களுக்கு என்ன விதமான சொத்து கொடுத்து வச்சுருக்கலாம். சொத்து இருக்கலாம், பேரன் பேத்தி இருக்கலாம், பையன் இருக்கலாம், காசு பணம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் அவங்கள உட்கார வச்சிட முடியுமா? உங்களால் போகாமல் பிடிச்சி நிறுத்த வைக்க முடியுமா? அவங்களோட பயத்தை போக்க முடியுமா? அதே நிலைமை தான் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே. அதுலேருந்து வெளியில் வர்றது எப்படி? இந்த உயிர் சக்தியை உட்கார்ந்து பூ மாதிரி உயிர் விட்டு வெளியில் போவது எப்படி? அதுதான் இங்கே நமக்கு முக்கியம். அதை நோக்கி தான் போகும்போது பயம் இல்லாம இருக்கிறது எப்படி? ஆரோக்கியமான உடம்பு தான் உங்களோட சொத்து. இந்த உயிரின் நோக்கத்தை உணர்வது தான் உங்களோட நோக்கமா இருக்கும். அதுக்கு தானே இங்க வந்தோம். இப்ப அதுதானே நிலை வேற ஏதாவது நிலையை இருக்குதான்னு கேட்கிறேன் நான். அவ்வளவுதான். இந்த பிறப்பின் நோக்கம் இதுதான். இதை நோக்கி போறது தான் நம்மளோட வாழ்க்கை. அதை வந்து ஈஸியா உணர்வதுக்கு உண்டான வாய்ப்பு தான் ராமநாமம். நீங்க இப்போ இதில் பேசும்போது கிளாஸஸ்ன்னு ஒன்று சொன்னீங்க. நீங்க என்னென்ன கிளாஸஸ் இப்போ எடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ வந்து நான் வந்து ராமநாம
ராமநாம தியான வழிபாடுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். நிறைய பேர் மக்கள் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற மக்கள்லாம் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ரிவ்யூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபீட்பேக்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா ராமநாம கிரியான்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேரடி வகுப்பு. அது வந்து ஆன்லைனில் எடுக்க முடியாது. ராமநாம கிரியான்னு சொல்லிட்டு நேரடி வகுப்பு இருக்கு. இதை தாண்டி ஒவ்வொரு கிளாஸாக வந்து ராமநாமத்தை முறையாக பயன்படுத்தி நம்ம எவ்வளோ எளிதாக வந்து இந்த வாழ்க்கையை வந்து நமக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமாகவும் ஹாப்பினஸான எந்த விதமான வாழ்க்கை வெளியில் சேஞ்சாக எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் நம்ம உடலையும் நம்ம மனதையும் எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுன்னு ராமநாமத்தை பயன்படுத்தி அதுக்குண்டான கிளாஸஸ்லாம் அடுத்தடுத்து பண்ணணும். இப்போது இந்த கிளாஸஸில் தான் நான் ஜாயின் பண்ணணுன்னா எப்படி என்ன? நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியல நம்பரில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்போ காலோ பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். நேரடி கிளாஸ் வந்து இன்னும் நான் பண்ணலை. இனி வரப்போகிற அடுத்த மந்த் வரப்போகிற காலத்தில் விரைவில் அது பண்ணலான் இருக்கு. ஓகே. இப்போது நீங்கள் வந்து எனக்கு என்னோட ஒரு தனிப்பட்ட கேள்வி ஒன்று, நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? இல்லை, சாப்பிட்றதில்ல. ஏன் சாப்பிட்றது? எனக்கு நான்வெஜ் சாப்பிட்றது ஏதாவது ஒரு எகெயின்ஸ்ட் மாதிரி இருக்கா இப்போ இந்த ராம இதில் வந்தோம்னா? இல்லை, ராம இதில் வந்தோம்னா அப்படி கிடையாது. இப்போ நான்வெஜ் நான் இப்போ கிளாஸ் நிறைய பேர் அட்டன் பண்ணுறாங்க. அவங்களும் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க, நான்வெஜ் சாப்பிட்லாமா எல்லாருமே. ஏன்னா ராமர் அப்படின்னால நான்வெஜ் சாப்பிட்லாமான்னு கேட்பாங்க. நான் யாருக்குமே நான்வெஜ் சாப்பிடாதீங்களாம் சொல்ல மாட்டேன். உணவு கட்டுப்பாடோ இல்லை நான்வெஜ் சாப்பிடாதீங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிடுவேன். இப்போ நீங்கள் இன்னைக்கு 3 நாள் என்னோட வீடியோவில் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு 3 நாள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு நாள் வந்து பச்சை காய்கறி, சமைச்ச உணவு, இந்த மாதிரி 3 ஐட்டம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க. ஒரு நாள் வந்து நான் வெஜிடேரியன் ஃபுல்லாக சாப்பிடுங்க. இன்னொரு நாள் வந்து காய்கறிகள், கீரை வகைகள் இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குது, உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணுங்க. இந்த 3 நாளும் உங்களுக்கே தெரிஞ்சிடும் எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது. அதாவது இப்போ காருனா நீங்கள் டீசல் தாண்டி டீசல் காருக்கு பெட்ரோல் போட்டிங்கன்னா ஓடான்னு உங்களுக்கு தெரியும், அதனால நீங்கள் போட மாட்டீங்க. ஆனால் இந்த வண்டியை இறைவன் வந்து அப்படி இல்லை, நீங்கள் என்ன போட்டாலும் ஓடுங்கிற மாதிரி கொடுத்துட்டான். அதனால நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கிறீங்க. இது நீங்கள் டீசல் போட்டால் மட்டும்தான் ஓடு, பெட்ரோல் போட்டால் ஓடான்னு நீங்கள் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா? அந்த ஒரு கட்டுப்பாடை நம்ம கையில் கொடுத்துருக்கோம். அதனால நம்ம என்ன தேவைன்னு ஆராய்ச்சி பண்ணி இந்த ஒவ்வொரு பல செல்ஸால உருவானது தான் இந்த உடல். ஒரு செல்லுக்கு என்ன தேவை, இந்த ஆர்கான்ஸுக்கு என்ன தேவைப்படுது நீங்களே உணருங்க. இப்ப புகைப்பிடிப்பது நல்லதா கெட்டதா, எல்லாரும் புகைப்பிடிக்கிறாங்களேன்னு கேட்டா புகைப்பிடிச்சது உங்களுக்கே தெரியல, கெட்டதுன்னு தெரிஞ்சு நிறைய பேர் புகைப்பிடிக்கிறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அதே மாதிரிதான் நீங்க கேட்குற கேள்வியும் இருக்கு. அதான் நீங்க உணர்ந்து பாருங்கிறேன். உணர்ந்து பார்த்துட்டு வேணுமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணிக்கணும். அப்ப நல்லதா கெட்டதா, எது தேவையில்லை எல்லாமே இன்னைக்கு வந்து ChatGPT போட்டிங்கன்னா எல்லாமே வருது. இது நம்ம சொல்லணும்னு இல்லை, நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கிறேன் நான். உங்களோட ராமரை பற்றி இந்த பாட்காஸ்ட்டில் பேசுனது எனக்கு நிறைய விஷயம் எனக்கு புதுசாக தெரிஞ்சுச்சு. ஆனால் இன்னுமே சில கேள்விகள் எனக்கும் இருக்குது, இங்கே பார்க்குற மக்களுக்கும் இருக்கும். கண்டிப்பாக நான் இன்னும் நிறைய கேள்விகளோட மக்கள்கிட்ட இருந்து நிறைய கேள்விகள், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் இவரோட இன்ஸ்டா இருக்குது, அதில் நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்க, இல்லை கமெண்ட் பண்ணி நீங்கள் கேளுங்க. இந்த வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் சார்பாக நான் அந்த கேள்வியில் நான் எடுத்து நான் விட்டு கேட்குறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம திரும்ப ராமரை பற்றி கண்டிப்போம். ஜெய் ஸ்ரீராம். நல்லதே நடக்கும். ராமநாம தியான வழிபாடு ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்குது. இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டுல இருந்து நிறைய பேர் அட்டன் பண்ணி ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து நடந்துட்டு இருக்குது எல்லாத்துக்கும். ஸோ நீங்களும் இதில் கலந்துக்கிட்டு ராமநாமத்தை சொல்லி நீங்கள் முக்தியை நோக்கி போறதுக்கு உண்டான வழியை எடுத்து வைக்கலாம். ஸோ இதில் நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்கள் கிளாஸை.